ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கேட்காதீங்க, அரசியல் விஷயத்தான் கேளுங்க. அப்புறம் உன்னைய பற்றி சொல்லுவாங்க. ஒரு செய்தியை கேட்குறாங்க. அதிமுகவினுடைய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களிடம் ஒரு செய்தியாளர் கேள்வியை கேட்கிறார். எங்க விஜய் அவர்களுடைய பொண்டாட்டி இப்படி சொல்லியிருக்காங்களா? டேய், இதுக்காடா நீ ஊடகத்தில் வேலை செய்கிற? மாமா வேலை பார்க்குறியாடா? மஞ்ச பத்திரிகையில் ஏதாவது வேலையில் இருக்கியாடா அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் கூட நினச்சிருக்கலாம். ஆனால் என்ன, அவருடைய மரியாதையாக வச்சு அவர் என்ன சொல்லிட்டாரு, இதெல்லாம் கேட்காதீங்க எங்க வேற ஒன்றுமே இல்லை. நேரு அவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் அதை பற்றி கேளுங்க, இல்லாட்டி டெண்டர் விஷயத்தை பற்றி கேளுங்க. அவசரமாக டெண்டர் விட்டுருக்காங்க. தக்கலையில் எதுவுமே கம்ப்ளீட் ஆகாத ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல குளறுபடிகள் நடக்குது. பெண்களுக்கு எதிரான அநீதிகள். பால்மனம் மாறாத 2 வயசு குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொன்னிருக்கான் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதெல்லாம் பேசுகிறதுக்கு வக்கு திராணி இல்லாத இந்த நிருபர்கள், கேள்வி கேட்கக்கூடிய இந்த கயவர்கள், நீங்களாம் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு. எந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது